Hello friends, welcome to my channel. என்னோட லாஸ்ட் வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுறது மூலயமா என்னென்ன ஸ்டாக் என்னென்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்மளால் டெவலப் பண்ண முடியுன்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ நோ அபவுட் ஜாவாஸ்கிரிப்ட் தான் இந்த வீடியோவோட டைட்டில். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ASP.NET டெவலப்பராக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போது அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் எப்படி இருந்ததுன்றதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரீஃபாக தரேன். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ASP.NET அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கும் இப்போது ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நீங்கள் இருந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ when I started as a ASP.NET developer, நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 types of development team இருக்கும். அப்போது ஸோ ஒரு ஃப்ரண்ட் end development team இருக்கும், ஒரு பேக் end development team இருக்கும், ஒரு database team இருக்கும். ஸோ நான் ஒரு பேக் end டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் த சர்வர் சைட் ASP.NET சர்வர் சைடில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் பேஜ் டிசைன் பண்ணுறது வித் HTML, CSS and Bootstrap. Okay, so there were a few front-end developers, they were doing that. நாங்கள் ஃப்ரண்ட்-எண்ட்க்கும் டேட்டாபேஸ்க்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஒரு கோடு எழுதி டெப்ளாய் பண்ணுவோம் சர்வரில். அந்த வேலை நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் டேட்டாபேஸ் டீம், they were maintaining and managing the database. So they are the people who will create database tables create பண்ணுவாங்க and joins, store procedures, functions இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ there were 3 different teams. ஒரு அப்ளிகேஷன் சர்வருக்கு போகிறதுக்கு இந்த 3 different teams ஒரு நாள் உட்காந்து நாங்கள் இன்டகிரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இருந்தது. ஓகே, அண்ட் த அப்ளிகேஷன் வில் பி ஆன் த சர்வர், right, and the database will be on the server. Okay, so நாங்கள் இப்படி டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ தான் இந்த API மாடல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தது. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, பட் இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டெவலப்மெண்ட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு ASP.NET டெவலப்பராக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ASP.NET சர்வர் சைட் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூ ஷுட் பி ஃபெமிலியர் வித் C# ஆர் VB.NET. ஓகே, அண்ட் கண்டிப்பாக லிட்டில் ஜாவாஸ்கிரிப்ட் ஆர் jQuery தெரிஞ்சிருக்கணும். அண்ட் SQL டேட்டாபேஸும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அண்ட் இன் சம் ப்ராஜெக்ட்ஸ் they will use LinkQ or Entity Framework instead of ADO.NET for data access. ஸோ என்னடா இதெல்லாம் ஒன்றுமே புரியலன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட்க்கு யூஸ் ஆகிற டூல்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட் பார்ப்போம். ரைட், ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கிறது மூலிமா என்னென்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இதில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஜாவாஸ்கிரிப்ட் நெக்ஸ்ட் நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஜாவாஸ்கிரிப்ட் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் டு லேர்ன். ஸோ நீங்கள் C# இல்லை ஜாவாவோ படிச்சிங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் அது ஒரு தூசு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கிற டைமில் தான் இந்த API மாடல் வந்தது, இந்த JSON வந்தது. ஓகே, ஸோ இந்த REST APIs, இந்த JSON மாடல் அண்ட் ஒரு JS-ஆக வர ஆரம்பிச்சது. Angular JS 1.0, the first version of Angular came into picture. நாங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா Angular JS was huge hit சொல்லலாம். அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருந்தது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அதாவது ஒரு அப்ளிகேஷனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. அதோட எஃபிஷியன்சி அண்ட்
பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு ஒரு அப்ளிகேஷனுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஜேஎஸாக வர ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ நாங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம். ஸோ அதை பற்றி நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், அது பேர். ஓகே, ஸோ நம்ம டாபிக் விட்டு வெளியில் போகிறோம், நம்ம இந்த வீடியோவுக்கு வருவோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் வெறும் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நீங்கள் கூட HTML, CSS, பூட்ஸ்ட்ராப் படிச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்ன அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபைல் வெப்சைட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் இருக்கும். நீங்கள் அந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா அந்த கம்பெனி பற்றி அவங்க ஃபுல் டீட்டெயில் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ வாட் வி டூ, ஓகே, அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், அவர் லொக்கேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் காட்டுற ஸ்டாட்டிக் வெப்சைட் உங்களால் டெவலப் பண்ண முடியும். ரைட், அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ் வித் எனி ஆஃப் த ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் லைக் ரியாக்ட், ஆங்குலர் வச்சு சர்வர்லெஸ் பேக்எண்ட் சொல்யூஷன்ஸ் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஸோ சர்வர்லெஸ் பேக்எண்ட் வந்து இப்போது இட்ஸ் அ ஹியூஜ் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த AWS, அஸ்யூர், கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம், ஃபயர்பேஸ், நெட்லிஃபை இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சர்வர்லெஸ் பேக்எண்ட் நம்மளுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, வித் மினிமல் ப்ரைஸிங். ரைட், ஸோ சர்வர்லெஸ் பேக்எண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் டெவலப் பண்ணுவோம், பட் ஆனால் இந்த பேக்எண்ட் டெவலப்மெண்ட் நம்ம பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இந்த பேக்எண்ட் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி ஒரு சிஸ்டமில் டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிப்போம். ரைட், ஸோ இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் API சாத்தியமாகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி API இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெப் அப்ளிகேஷன்ஸ் வித் ரியாக்ட், ஆங்குலர் ஆர் வியூ இதை ஃப்ரண்ட் எண்டாக வச்சுக்கிட்டு, நோட்.js பேக் எண்டாக வச்சுக்கிட்டு, MongoDB டேட்டாபேஸாக, MongoDB ஆர் Couchbase ஆர் AWS DynamoDB ஆர் Azure Cosmos DB. ஓகே, இதெல்லாம் வந்து JSON, அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டாபேசஸ். ரைட், ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த டேட்டாபேஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சிடும், ஈஸியாக நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ யூ வுட் ஹவ் ஹியர்ட் அபவுட் மீன் ஸ்டாக், மெர்ன் ஸ்டாக். ரைட், ஸோ இதெல்லாம் வந்து இந்த தேர்ட் டைப்பில் தான் ஃபாலோ ஆகுது. ஓகே, அண்ட் ஒன்லி பேக்எண்ட் அப்ளிகேஷன் மட்டும் நம்மளால் டெவலப் பண்ண முடியும், அதுதான் ஃபோர்த். ஓகே, பேக்எண்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வித் Node.js ஆர் Node.js. ஓகே, ஸோ நீங்கள் .js இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் தான். Right, so their base is developed with JavaScript. Okay, they are the extension of JavaScript சொல்லலாம். அதான் JavaScript நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் ஒன்லி த டேட்டாபேஸ் மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் MongoDB, Couchbase, DynamoDB, நான் சொன்ன மாதிரி AWS DynamoDB, Azure Cosmos DB இதெல்லாம் மட்டும் நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணி இதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் இன்ஜினியர், டேட்டாபேஸ் அட்மின் அந்த மாதிரி நீங்கள் ஆகிடலாம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல். நீங்கள் நிறைய வெப்சைட்டில் இந்த டேஷ்போர்ட்ஸ், இந்த பை சார்ட்ஸ், கிராஃப்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் ASP டெவலப்பராக இருக்கும் போதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த சார்ட்ஸ்க்குன்னு தனி ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட மந்த்லியோ இல்லை இயர்லியோ இவ்வளோ ப்ரைஸிங் சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ் வாங்கி நம்ம டேட்டா பாஸ் பண்ணி அங்கே ஒரு டேஷ்போர்ட் மாதிரி நம்ம காட்டுவோம். பட் ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸாக ஆகிடுச்சு. ஸோ D3.js, Chart.js, Charts இதெல்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓகே, ஓப்பன் சோர்ஸ்னால் there is no pricing. நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் படித்து இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டனாலே போதும், நீங்கள் எடுத்து உங்களோட அப்ளிகேஷனில் டெவலப் பண்ணி காமிக்கலாம். ஓகே, அண்ட் த மெயின் திங் இஸ் மொபைல் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா மொபைல் டெவலப்பர்ஸ்ன்றது ஒரு தனி செக்டாராக இருந்தது. ஸோ மொபைல் டெவலப்பர்ஸ் there will be 2 types உங்களுக்கு தெரியும். ஸோ 3 types இருந்தாங்க. விண்டோஸ் இஸ் ஃபுல்லி abolished. ஓகே, ஸோ விண்டோஸ் விட்டுடலாம், ஆண்ட்ராய்டு அண்ட் iOS. ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணுறவங்க ஜாவா ஆர் கோட்லின் வச்சு டெவலப் பண்ணுவாங்க, அண்ட் iOS பண்ணுறவங்க ஸ்விஃப்ட் வச்சு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவ் ஆர் ஆங்குலர் நேட்டிவ்
Okay, so React Native is very popular. You can build a native mobile app. Native mobile app na ஒன்றும் கிடையாது, ஒரே development we can deploy on both sides. அதாவது ஒரே சிங்கிள் டெவலப்மெண்ட், ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஆப் டெவலப் பண்ணி போத் iOSலையும் டெப்ளாய் பண்ணலாம், ஆண்ட்ராய்ட்லையும் டெப்ளாய் பண்ணலாம். எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இதுதான் இப்போது ரொம்ப பெரிய ஹிட்டு. ஏன் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அதாவது மோஸ்ட் ப்ரிஃபரபிள் லாங்குவேஜ், நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன்ல, அது ஏன் அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷனும் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு இது யூசருக்கு கொடுத்துருக்கு. அதாவது நம்மளால் ஈஸியாக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி நம்மளால் ஹோஸ்ட் பண்ண முடியும். ரைட், நெக்ஸ்ட் வந்து ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். நம்ம விண்டோஸில் நம்மளோட மிஷினில் எவ்வளோ டைப் ஆஃப் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம், கால்குலேட்டர், அந்த மாதிரி எக்கச்சக்க அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸும் நம்ம டெவலப் பண்ண முடியும் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு. ஸோ தேர் இஸ் சம்திங் கால் electron.js, நீங்கள் போய் பாருங்கள் அந்த வெப்சைட்டில். ஸோ அதை வச்சு நம்மளால் ஒரு ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஐஓடி அப்ளிகேஷன்ஸ். ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் ஐஓடிலையும் நம்மளால் நிறைய டைப் ஆஃப் ரியல் டைம் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐஓடி தான் ஃப்யூச்சர். ஓகே, ஈவன் சத்யநாதெல்லாம் இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் இந்த மீட்டப்பில் என்ன சொன்னார் அப்படின்னா, பை த எண்ட் ஆஃப் 2025 there will be a world where buildings and towers will speak with each other அப்படின்ற மாதிரி அவரோட கீநோட்டில் சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நானுமே நிறைய ஐஓடி அப்ளிகேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் வித் ஹெல்ப் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ எங்கே பார்த்தாலும் ஏஐ, மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, இதுதான் இப்போது ட்ரெண்ட். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நான் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் நாங்கள் என்னோட கம்பெனிக்கு பண்ணோம். அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா, சிசிடிவி கேமராவில் பதிவாகிற ஒரு மனுஷனோட இமேஜ், அவனோட முகத்தை எடுத்து, ஓகே, அவன் இப்போது என்ன மாதிரி ஒரு எமோஷனில் இருக்கான், அதாவது ஹாப்பியாக இருக்கானா, சேடாக இருக்கானா, இல்லை டென்ஷனாக இருக்கானா, என்ன எமோஷனில் இருக்கான் அப்படின்றத வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு காட்டும். ஓகே, ஸோ இது என்னோட ஒரு கம்பெனிக்கு நாங்கள் டெவலப் பண்ணோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் we did that with Node.js, and Node.js is nothing but an extension of JavaScript. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லணும்னு இருந்தேன். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தா மாதிரி இதெல்லாம் வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். ஓகே, ஸோ நான் இங்கே காமிச்சிருக்கிறது ரொம்ப மினிமல். நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக ஒரு Ember.js, Knockout.js. ஓகே, ஸோ there are more than hundreds of JS available. ஓகே, எனக்கு தெரிஞ்சது நான் கான்சன்ட்ரேட் பண்ணது மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து by learning JavaScript நம்ம இத்தனை ஸ்டாக்ஸ் ஆர் டெக்னாலஜிஸ் நம்மளால் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ரைட், ஓகே, ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பை லேர்னிங் JavaScript ஒரு லாங்குவேஜ், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுவும் சிம்பிள் லாங்குவேஜ் நம்ம படிக்கிறது மூலிமா நம்மளால் மல்டிபிள் ஸ்டாக் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் ஏர்லியர், இப்போ ஒரு ASP.NET டெவலப்பராக இருக்கணும்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் இதுக்கு தனித்தனி இன்ஜினியராக அவங்க கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ணுறதை விட, ஓகே, ஒரே ஒரு இன்ஜினியர் who can do all these 3 jobs. ஓகே, அதுதான் இப்போ கம்பெனி பார்த்துட்ருக்காங்க. அதாவது கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் ஃபார் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர்ஸ். ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர்ஸ்னால் who knows the entire stack in application development, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ரைட், ஸோ நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியராக இருக்கும் போது நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, நம்மளோட ஜாப் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது நம்மளுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும். ஆல்சோ we can easily become an entrepreneur. ஓகே, ஸோ அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். மொபைல் டெவலப்மெண்ட்
ஆடட் அட்வான்டேஜ் தான். தெரிஞ்சால் நல்லது. ஓகே, பட் ஆனால் ஒரு ஃபுல் ஸ்டாக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் இப்போ தெரிஞ்சது அப்படின்னா, யூஆர் ஸ்டூடெண்ட் ஆர் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு கம்பெனியில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஓகே, ஸோ என்னோட ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிற ஒரே லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்ட்னால இத்தனை டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆர் டெக்னாலஜிஸ் நம்மளால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியுது அப்படின்னா நம்ம ஏன் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கக்கூடாது? ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் நான் ஒரு தனி பிளேலிஸ்ட்டாக என்னோடய சேனல் நான் க்ரியேட் பண்ணுவேன். அங்கே ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கும், Node.js, ரியாக்ட், MongoDB, ஓகே, அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் HTML CSS. ஓகே, அது கண்டிப்பாக இப்போது எல்லா டெவலப்பருக்கும் தெரிஞ்சிருக்கணும், HTML CSS அண்ட் பூட்ஸ்ட்ராப், ரைட்? ஸோ இதெல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்டாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் எல்லாமே வந்து ரியல் டைமாக தான் இருக்கும். ஓகே, ஒரு சின்ன சின்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகுது, ஓகே, அண்ட் API மாடல்னால் என்ன அப்படின்றத நம்ம டீப்பாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு நல்ல காரணத்துக்காக பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.